Welcome to McGround. This is Kuru Karthikeyan, Assistant Professor, Department of Mechanical Engineering, Government College of Engineering, செங்கிப்பட்டி தஞ்சாவூர். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி போன வீடியோல என்னெல்லாம் பார்த்தோம் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணிப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த சப்ஜெக்ட் வந்து இன்டர்னல் எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸை அனலைஸ் பண்ண போறோம். நெக்ஸ்ட் கண்டிப்பா ஒரு எலமெண்ட் வந்து ஷுட் பி இன் ஸ்டாட்டிக் ஈக்குலிபிரியம். ஓகே, அது ஸ்டாட்டிக் ஈக்குலிபிரியத்துல இருந்தாதான் அந்த ஃபோர்ஸ் இன்டர்னலா நம்மளுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகே, அப்பதான் இந்த எலமெண்ட்டை நம்ம அனலைஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி ரெண்டு பாயிண்ட்ஸ் பார்த்தோம். அதுக்கடுத்து மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒரு ரெஃபரன்ஸ் வேல்யூ செட் பண்ணணும். அந்த ரெஃபரன்ஸ் வேல்யூ வந்து லிமிட்டிங் வேல்யூ, அதுதான் வந்து ஸ்ட்ரென்த். ஓகே, ஒரு அப்ளிகேஷனுக்கு எந்த ரெஃபரன்ஸ் வேல்யூவை நம்ம வைக்கணும் அப்படிங்கிறது அந்த அப்ளிகேஷன்ல எவ்வளவு மேக்சிமம் ஸ்ட்ரெஸ் டெவலப் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து இருக்கு. நம்மளுக்கு எவ்வளவு மேக்சிமம் ஸ்ட்ரெஸ் டெவலப் ஆகுது அப்படிங்கிறது இந்த சப்ஜெக்ட்ல இருந்து தான் நம்மளுக்கு கிடைக்கும். அதனாலதான் இந்த சப்ஜெக்டை நம்ம ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்றோம். ஓகே, இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஏரியா. ஓகே, இன்டர்னலா எவ்வளவு ரெசிஸ்டன்ஸ் வந்து டெவலப் ஆகுது அப்படிங்கறதா நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ். ஓகே, இந்த இடத்துல நம்மளுக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்றோம், இங்க வந்து ரெசிஸ்ட் பண்றோம். சோ இந்த இடத்துல நம்ம கட் பண்றோம்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து ஈக்குவல் டு ஃபோர்ஸா இருக்கும். அதனாலதான் ஃபோர்ஸ் பை ஏரியா போட்டிருக்கணும். ஆனா எப்பவுமே வந்து யூனி டைரக்ஷன்ல தான் ஃபோர்ஸ் அப்ளை ஆகுது. இப்படி அப்ளை ஆகும், இன்க்ளைண்ட் அப்ளை ஆகும், சுத்தும். இந்த மாதிரி இதோட எஃபெக்ட் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஃபோர்ஸோட நேச்சர் ஆஃப் எஃபெக்ட் அப்படிங்கிறது வந்து மாறிக்கிட்டே இருக்கும். எப்பவுமே ரெசிஸ்டன்ஸ் டெவலப்ங்கிறது வந்து ஈக்குவல் டு ஃபோர்ஸா தான் இருக்கும் அப்படிங்கிறது கிடையாது. ஃபோர்ஸோட எஃபெக்ட்டுக்கு ஏத்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு டெவலப் ஆகும். ஓகே, அப்ப இந்த ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்கிறதுங்கிறது அந்த ஃபோர்ஸோட எஃபெக்டை வச்சுதான் நம்ம கண்டுபிடிக்க முடியுமே தவிர டைரக்டா ஃபோர்ஸோட வேல்யூவை டைரக்டா சப்மிட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகே, அப்ப கண்டிப்பா இதோட எஃபெக்ட் என்னன்னா டிஃபர்மேஷன். அந்த டிஃபர்மேஷன் மெஷர் பண்ணி அது மூலமா ஃபோர்ஸ் ஸ்ட்ரெஸ் வேல்யூவை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கடுத்து தான் நம்ம மெட்டீரியலை சூஸ் பண்ண முடியும். ஓகே, அப்ப அந்த டிஃபர்மேஷனுக்கும் இந்த ஸ்ட்ரெஸ் ரிலேஷன்ஷிப்பும் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் இடையில என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படிங்கறத அனலைஸ் பண்ணதுதான் வந்து குக். ஓகே, குக்ஸ் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த டிஃபர்மேஷன் ஒரிஜினல் டிஃபர்மேஷன்ங்கிறது ஸ்ட்ரெயின், ஏற்கனவே நம்ம வந்து சொன்னோம். இது ஸ்ட்ரெயின். அப்ப கண்டிப்பா நம்ம ஏற்கனவே டேட்டா எடுத்து வச்சிருக்கோம் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம்னு. அந்த ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம்ல இருந்து தான் அதை நம்ம எடுக்க முடியும். ஓகே, இப்ப இதான் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம். இதுல இருந்து குக்ஸ் என்ன முடிவு பண்றாங்கன்னா, இதான் வந்து ஈல்டு ஸ்ட்ரென்த். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளுக்கு இது வந்து ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கு. ஓகே, இதுக்கு முன்னாடி வரைக்கும் இது நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட் லைன், அவர் அப்சர்வ் பண்ண வரைக்கும். ஓகே, அப்ப வித்தின் தி எலாஸ்டிக் லிமிட், எலாஸ்டிக் ரீஜன். ஓகே, வித்தின் தி எலாஸ்டிக் ரீஜன் இது வந்து ஸ்ட்ரெயிட் லைன். அப்ப ஸ்ட்ரெயிட் லைனா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு ஒரு கான்செப்ட் தெரியும். ஸ்ட்ரெயிட் லைன் என்ன, கருவுனா வந்து நம்மளுக்கு ஸ்லோப் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸ்ட்ரெயிட் லைன்னா ஸ்லோப் சேஞ்ச். ஸ்லோப்னா என்ன, இப்ப இந்த லைனை இன்ஃபைனைட் பாயிண்டா நம்ம வந்து பிரிச்சுக்கலாம். இப்ப இந்த பாயிண்ட் எடுத்தோம்னா ஸ்லோப்புங்கிறது டேன் டீட்டா. ஓகே, டேன் டீட்டானா ஆப்போசிட் சைட், இதுல டீட்டா. ஓகே, இதான் வந்து டீட்டா அப்படின்னா ஆப்போசிட் சைடுங்கிறது இது, அட்ஜசன்ட் சைடுங்கிறது இதான் வந்து அட்ஜசன்ட் சைடு. ஆப்போசிட் சைடு அப்படிங்கிறது ஸ்ட்ரெஸ் வேல்யூ. ஸ்ட்ரெஸ் வேல்யூங்கிறது ஆப்போசிட் சைடு, இது வந்து நம்மளுக்கு அட்ஜசன்ட் சைடு. ஓகே, ஸ்ட்ரெயின் வேல்யூங்கிறது இது. இப்ப பிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் இருக்கு, அதுக்கடுத்து வந்து இது ஏங்கிற பாயிண்ட். ஓகே, ஏங்கிற பாயிண்ட் எடுத்தாலும் சரி, பிங்கிற பாயிண்ட் எடுத்தாலும் டீட்டா சைடு. ஓகே, அதுதான் ஸ்ட்ரெயிட் லைன். இந்த லைனுக்கு ஸ்ட்ரெயிட் லைனுக்குள்ள இன்ஃபைனைட் பாயிண்ட் இருக்கு, அந்த பாயிண்ட் எல்லாத்துக்குமே ஸ்லோப் சேம். ஓகே, அதான் ஸ்ட்ரெயிட் லைன். அப்ப within the elastic region the stress strain diagram is the straight line. அதுதான் வந்து ஹுக்ஸோட அப்சர்வேஷன். ஓகே, அப்ப ஸ்லோப் இஸ் சேம். ஃபர்ஸ்ட் பி பாயிண்ட், இதை ஓன்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஏதோ பி பாயிண்ட் எடுத்தோம்னா அதோட ஸ்லோப் tan தீட்டா அப்படிங்கிறது. இது கரஸ்பாண்டிங், இது ஸ்ட்ரெஸ், இது வந்து ஸ்ட்ரெயின். ஓகே, கரெக்ட், ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின். இப்ப ஏங்கிற பாயிண்ட் எடுத்தோம்னா ஈல்டு ஸ்ட்ரென்த் டிவைடட் பை இந்த ஈல்டு ஸ்ட்ரெஸ்ல ஈல்டு ஸ்ட்ரென்த் அப்ப எவ்வளவு ஸ்ட்ரெயின் ஆகுது, ஈல்டு ஸ்ட்ரெயின். ஓகே, எலாஸ்டிக் ஸ்ட்ரெயின். இது மாதிரி இன்னொரு பாயிண்ட் எடுத்தாலும், இப்ப இது வந்து பிங்கிற பாயிண்ட் இருக்கட்டும், இதுக்கடுத்து சிங்கிற இன்னொரு பாயிண்ட் எடுத்தாலும் சிக்மா சி டிவைடட் பை கரஸ்பாண்டிங் ஸ்ட்ரெயின். இந்த மாதிரி
the slope is same, constant. ஓகே, இதுதான் வந்து ஹுக்ஸ் அனலைஸ் பண்றது. இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூவை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஏன் அப்படின்னா எல்லாத்துக்குமே நம்மளுக்கு ஈல்டு ஸ்ட்ரென்த்தை நம்ம ரெக்கார்ட் பண்ணியிருப்போம். அதே மாதிரி கரஸ்பாண்டிங் ஸ்ட்ரெயினையும் நம்ம ரெக்கார்ட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த ரேஷியோவை நம்மளால கிளியரா கண்டுபிடிக்க முடியும் எல்லா மெட்டீரியலுக்குமே. அப்ப ஸ்லோப் ஆஃப் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம் அப்படிங்கிறது எல்லா மெட்டீரியலுக்குமே நம்மளுக்கு கிவன் வேல்யூ. ஓகே, கிவன் வேல்யூ. இப்ப ஸ்டீல்னா ஸ்டீலுக்கு ஸ்லோப் ஆஃப் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம் ஒரு வேல்யூ இருக்கும். இதே அலுமினியம் ஒரு வேல்யூ இருக்கும். இதே நம்மளுக்கு வந்து பிராஸ் அப்படின்னா ஒரு வேல்யூ இருக்கும். ஓகே, அப்ப இததான் இந்த டீட்டாவை தான் நம்ம மாடுலஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இதை எலாஸ்டிக் ரீஜனை தான் டிஃபைன் பண்றதுனால இதோட நேம் என்னன்னா மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஓகே, மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி. அதுக்கடுத்து இத என்ன மாடுலஸ், இன்னொன்னு யங்ஸ் மாடுலஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். யங்ஸ் மாடுலஸ் ஆர் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டிங்கிற மாதிரி. ஓகே, அப்ப சிக்மா ஜெனரலைஸ்டா பண்ணல, சிக்மா டிவைடட் பை ஈங்கிறது ஸ்லோப் ஆஃப் தி ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம். ஸோ ஸ்லோப் இஸ் இ. ஸோ சிக்மா இஸ் ஈக்குவல் டு இ இன்டு ஸ்ட்ரெயின். ஓகே, யங்ஸ் மாடுலஸ் இன்டு ஸ்ட்ரெயின். யங்ஸ் மாடுலஸ் இஸ் கான்ஸ்டன்ட். இது எல்லா மெட்டீரியலுக்குமே நம்மளுக்கு கிவன் வேல்யூ. ஸோ ஸ்ட்ரெயின் தெரிஞ்சிச்சுன்னா டைரக்டா ஸ்ட்ரெஸ்ஸை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அப்படிங்கிற இந்த ரிலேஷன்ஷிப், ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஸ்ட்ரெயினுக்கும் இடையில உள்ள ரிலேஷன்ஷிப்பை தான் ஹூக்ஸ் வந்து அனலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு லாவை வந்து அவங்க கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்டேட்மெண்ட். ஓகே, என்ன அப்படின்னா ஸ்ட்ரெஸ் இஸ் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு இ இன்டு இங்கிறது வந்து கான்ஸ்டன்ட். ஸோ அப்போ ஸ்ட்ரெஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு இ. அதிகமாச்சுன்னா ஸ்ட்ரெயின் அதிகமாச்சுன்னா ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். ஸ்ட்ரெஸ் அதிகமா அப்ளை பண்ணாதான் ஸ்ட்ரெயின் வந்து அதிகமா நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இதை வந்து இந்த லாவை வந்து சொல்லியிருக்காங்க. என்னன்னா அவரோட லா வித்தின் தி எலாஸ்டிக் ரீஜன். ஓகே, வித்தின் தி எலாஸ்டிக் ரீஜன். அந்த இடத்துல டெக்னிக்கலா சொல்லணும்னா ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம் பத்தி நம்ம அனலைஸ் பண்ண போறது இல்லை. அதனால அந்த லாவை மட்டும் கிளியரா தெரிஞ்சுக்கோங்க. வித்தின் தி ப்ரொபோர்ஷனாலிட்டி லிமிட் ஆர் எலாஸ்டிக் லிமிட், the strain is directly proportional to the stress. Okay, the stress is directly proportional to the strain. The law states that within the elastic region, elastic region or proportionality limit, proportionalityக்கு ஒரு லிமிட் இருக்கு. ஆனா இது நம்ம ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம் ஃபுல்லா படிக்க வேண்டாம், அது நம்ம வந்து அனலைஸ் பண்ணியிருப்போம். ஒரு ரீஜன் வரைக்கும் தான் ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கும். எது வரைக்கும் ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கு அப்படிங்கிறது தான் ப்ரொபோர்ஷனாலிட்டி லிமிட்ங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருப்போம். ஸோ வித்தின் தி ப்ரொபோர்ஷனாலிட்டி லிமிட் த ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெயின். இதுதான் வந்து ஹூக்ஸ் லா. இது ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஸ்ட்ரெயினுக்கும் இடையில உள்ள ரிலேஷன்ஷிப்பை சொல்லுது. ஓகே, கிளியர்? இதுல இருந்து நம்ம டிஃப்ளெக்ஷன் ஃபார்முலா எடுக்கலாம். அப்ப ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு இ இன்டு இ. ஸோ ஸ்ட்ரெயினுங்கிறது வந்து டிஃப்ளெக்ஷன் டிவைடட் பை லென்த். அப்ப இதுல இருந்து டிஃப்ளெக்ஷனை மட்டும் இந்த சைடு வச்சுக்கோங்க, மீதி எல்லாம் அந்த சைடு. ஸோ சிக்மா எல் டிவைடட் பை இ. இதான் வந்து டிஃப்ளெக்ஷனுக்கான ரிலேஷன்ஷிப். இதை இன்னும் கொஞ்சம் நம்ம சொன்னோம் அப்படின்னா ஸ்ட்ரெஸ்ங்கிறது ரெசிஸ்டன்ஸ் பை ஏரியா. ஓகே, அப்ப ஆர்எல் டிவைடட் பை இ. ஓகே, இதான் வந்து டிஃப்ளெக்ஷனுக்கான ரிலேஷன்ஷிப். ஓகே, கிளியர்? இப்ப நம்மளுக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு என்னென்னலாம் தேவை அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸ்ட்ரெஸ்ங்கிறது வந்து இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஏரியா. ஓகே, இது ஒரு ரிலேஷன். அதுக்கடுத்து ஸ்ட்ரெயினுங்கிறது வந்து சேஞ்ச் இன் லென்த் டிவைடட் பை ஒரிஜினல் டைமென்ஷன். ஓகே, இது ஒன்று. அதுக்கடுத்து டிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது சிக்மா எல் பை இ ஆர் எல் பை இ. தட் இஸ் இது ஒரு ஈக்குவேஷன். இந்த 3 ஈக்குவேஷனும் தெரிஞ்சா நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய யூனிட். ஸோ அந்த யூனிட்டை நான் வந்து ஒரு 5-6 டிவிஷனா பிரிச்சு வச்சிருக்கேன். ஒவ்வொரு கான்செப்ட் ரிலேட்டடா நம்ம ப்ராப்ளம் பார்க்கல உங்களுக்கு சிம்பிளா இருக்கும். ஓகே, இப்ப என்னென்ன ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு சில இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளுக்கு கிளியரா தேவை. என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூனிட்டை பத்தி அண்டர்ஸ்டாண்ட் வந்து கிளியரா நம்ம வச்சிருக்கணும். ஃபோர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு நியூட்டன்ல தான் நம்ம சப்ஸ்டிட் பண்ணுவோம். சப்போஸ் நம்மளுக்கு கேஜில கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஃபோர்ஸ் அப்படிங்கிறது வந்து எம் இன்டு ஏ.
மோஸ்ட்லி இது வெயிட் தான், அதனால எம் இன்ட்டு ஜி அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லியிருப்போம். இதுதான் கேஜி, இதுதான் நம்மளுக்கு வந்து ஃபோர்ஸ் நியூட்டன்ல கிடைக்குது. அப்ப கேஜில கொடுத்துருந்தாங்கன்னா வெயிட்டுங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதனால 9.81 அப்படிங்கிற மாதிரி போட்டோம் அப்படின்னா, அதாவது கேஜில கொடுத்துருந்தாங்கன்னா இன்ட்டு 9.81 போட்டாதான் நம்மளுக்கு ஃபோர்ஸோட நியூட்டன் கிடைக்கும். ஓகே, ஆல்வேஸ் நியூட்டன்ல தான் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். அதுக்கடுத்து கேனா கிலோ அப்படின்னு சொல்லுவோம், 10⁻3. இது கிலோ நியூட்டன். இதே மெகா நியூட்டன், மெகானா 10⁻6 நியூட்டன். ஓகே, அதுக்கடுத்து ஜிகா நியூட்டன் அப்படி 10⁻9 நியூட்டன். இது மூணுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிலோ நியூட்டன் கொடுத்தாங்கன்னா 10⁻3 போடணும், மெகா நியூட்டன்னா 10⁻6, ஜிகானா 10⁻9. ஓகே, கிளியர். அதுக்கடுத்து ஸ்ட்ரெஸ்ஸோட யூனிட். ஸ்ட்ரெஸ்ங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஏரியா. ஸோ ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது ஃபோர்ஸ் தான். நம்மளுக்கு இது வந்து நியூட்டன்ல இருக்கும், இது வந்து மீட்டர் ஸ்கொயர்ல இருக்கும். ஸோ இதோட யூனிட் பாஸ்கல்ங்கிற மாதிரி நம்ம பார்த்துருப்போம். ஓகேவா? இப்ப இந்த இடத்துல ரொம்ப இது நம்ம மீட்டர்ல டிஸ்கஸ் பண்ண மாட்டோம் இந்த சப்ஜெக்ட்ல. இந்த சப்ஜெக்ட்ல மோஸ்ட்லி நம்ம டிஸ்கஸ் பண்ற யூனிட் எல்லாமே வந்து எம்எம். ஓகே, அப்ப இப்ப நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயரை நம்ம இதான் பாஸ்கல், இதை எம்எம் மாத்தணும். அப்ப என்ன செய்யலாம்னா 10 இது மீட்டர் ஸ்கொயருங்கிறது 1000 மில்லிமீட்டர், ஒரு மீட்டருங்கிறது 1000 மில்லிமீட்டர். ஸோ 1000 mm the whole square. ஓகே, அப்ப நியூட்டன் டிவைடட் பை இந்த 1000ங்கிறது 10⁻3. ஸோ 10⁻3 ஹோல் ஸ்கொயர் mm ஸ்கொயர். அப்ப 3 into 6. ஓகே, இந்த சைடு நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் அப்படியே வச்சுப்போம், அதாவது பாஸ்கல் அப்படியே வச்சுப்போம். இந்த இடத்துல வந்து நியூட்டன் பர் 10⁻6 mm ஸ்கொயர். ஓகே, அப்ப இந்த 10⁻6 அங்க போச்சுன்னா 10⁻6 பாஸ்கல்னா ஒரு நியூட்டன் பர் mm ஸ்கொயர். இது பாஸ்கல்னா 10⁻6ங்கிறது அதுக்கு முன்னாடி எம், அதாவது மெகா பாஸ்கல். ஓகே, அப்ப ஒரு நியூட்டன் பர் mm ஸ்கொயர் அப்படிங்கிறது ஒரு மெகா பாஸ்கல். அப்ப ஸ்ட்ரெஸ்ஸோட யூனிட் வந்து நம்ம பாஸ்கல்ங்கிற மாதிரி நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண மாட்டோம், நம்ம ப்ராப்ளத்துல மெகா பாஸ்கலை அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். ஓகே, எந்த யூனிட்ல இருந்தாலும் மெகா பாஸ்கல்ல நம்ம மாத்திக்கணும். ஓகே, வெரி கிளியர். மெகா பாஸ்கல்ல தான் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஓகே, சரி. நெக்ஸ்ட் ஸ்ட்ரெயினோட யூனிட். ஸ்ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை. ஏன் அப்படின்னா இதுவும் எம்எம் தான், இதுவும் எம்எம். ரொம்ப முக்கியம் வந்து என்னன்னா சில நேரம் லென்த்தை வந்து மீட்டர்ல கொடுத்துருப்பாங்க, டிஃப்ளெக்ஷனை வந்து எம்எம்ல கொடுத்துருப்பாங்க. இப்ப எம்எம்லையும் இதை மீட்டர்லையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணக்கூடாது, ரெண்டையும் ஒரே யூனிட்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். சப்போஸ் இதை மீட்டர்னா இதுவும் மீட்டர் தான், இது எம்எம்னா இதுவும் எம்எம் தான். ஓகேவா? ஸ்ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் நோ யூனிட். ஓகே, கிளியர். ஆர் எம்எம் பர் எம்எம். ஓகே, அப்புறம் டிஃப்ளெக்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆர்எல் டிவைடட் பை என்ன இருந்தாலும் சரி, டிஃப்ளெக்ஷன்ங்கிறது வந்து எம்எம். ஓகே, சிங்கிள் யூனிட் எம்எம். எம்எம்ல தான் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமானது வந்து யங்ஸ் மாடுலஸ். யங்ஸ் மாடுலஸை பொறுத்த வரைக்கும் இது ஸ்ட்ரெஸ், இது ஸ்ட்ரெயின், இதுக்கு யூனிட் கிடையாது. அப்ப யங்ஸ் மாடுலஸோட யூனிட் வந்து ஸ்ட்ரெஸ்ஸோட யூனிட் தான், மெகா பாஸ்கல்ல தான் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஆனா நம்மளுக்கு எதுல கொடுத்துருப்பாங்கன்னா ஜிகா பாஸ்கல்ல கொடுத்துருப்பாங்க. மோஸ்ட்லி யங்ஸ் மாடுலஸோட வேல்யூ ஜிகா பாஸ்கல்ல தான் இருக்கும். ஸோ ஒரு ஜிகா பாஸ்கல்ங்கிறது வந்து என்ன அப்படின்னா 10⁻9 பாஸ்கல். இதை எப்படி பிரிச்சுக்கிறோம்னா மெகா பாஸ்கலுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதுல இருந்து 10⁻6 மட்டும் எடுக்கிறோம், மீதி என்ன இருக்குன்னா 10⁻3 இருக்கும். அப்ப 10⁻6 பாஸ்கல் அப்படிங்கறதா மெகா பாஸ்கல், 10⁻3 மட்டும் இங்க வரும். ஸோ இது மெகா பாஸ்கல். அப்ப ஒரு ஜிகா பாஸ்கல் அப்படிங்கிறது 10⁻3 மெகா பாஸ்கல். ஜிகா பாஸ்கல் இப்ப வந்து எனக்கு வந்து அலுமினியத்தோட யங்ஸ் மாடுலஸ்ங்கிறது வந்து 70 ஜிகா பாஸ்கல் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்படின்னா 70 into 10⁻3 மெகா பாஸ்கல்னு இருக்கு. ஓகே, ஒரு ஜிகா பாஸ்கல்ங்கிறது 10⁻3 மெகா பாஸ்கல். இதான் வந்து ஜிகா பாஸ்கல். ஓகே, இந்த மாதிரி யூனிட் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கக்கூடாது. ஓகே, இது ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு இம்பார்ட்டன்ட். சரி, ஓகே, நம்ம ப்ராப்ளம் ஃபர்ஸ்ட் என்னது பார்ப்போம் அப்படின்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கான்செப்ட் ஒரு 5 பார்ட்டா டிவைட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கான்செப்ட் என்ன அப்படின்னா வந்து சீரிஸ் அண்ட் parallel கனெக்ஷன். ஓகே, சீரிஸ் அண்ட் parallel கனெக்ஷன். இப்போ ஒரு எலமெண்ட்ல சீரியஸா நம்ம கனெக்ட் பண்றோம்னா எப்படி இருக்கு, பேரலா நம்ம கனெக்ட் பண்றோம்னா எப்படி ஸ்ட்ரெஸ் வேல்யூ வந்து இதாகுது. இப்போ சீரியஸானா இந்த மாதிரி தான், இது ஃபர்ஸ்ட் பார்ட், ரெண்டாவது பார்ட், இது மூணாவது பார்ட், இந்த மாதிரி சீரியஸா கனெக்ட் பண்றது.
ஓகே, லோடு வந்து இங்க அப்ளை ஆகும் உங்களுக்கு. எந்த டைரக்ஷன்ல வேணாலும் நம்மளுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஓகே, இதுல எப்படி மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் எங்க டெவலப் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். அதை பொறுத்து தான் இந்த மெட்டீரியலோட ஸ்ட்ரென்த்தையே நம்ம வந்து டிஃபைன் பண்ணுவோம். இந்த இடத்துல நான் என்ன சொல்றேன்னா, இதான் வந்து லோட் அப்படின்னா, இதுல எவ்வளவு இந்த இந்த மெட்டீரியல் ஃபர்ஸ்ட் மெட்டீரியல்ல எவ்வளவு ரியாக்ஷன் டெவலப் ஆகுது அப்படிங்கிறது இதை கட் பண்ணி பார்க்கணும். அப்படிதானே? இது எல்லாமே ப்ராப்ளத்துல கிளியரா புரியும். நான் ஜென்ரலைஸ்டா தான் ஒரு கான்செப்ட் சொல்ல வரேன். ப்ராப்ளம் பார்க்கையில உங்களுக்கு ரொம்ப கிளியராவே புரியும். ஓகே, இதுல நம்ம கட் பண்ணி பார்க்கறோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஒரு லோடு இருக்கும். அந்த லோடு எங்க ரியாக்ஷனா நம்மளுக்கு டெவலப் ஆகும். இப்ப சமேஷன் ஆஃப் எஃப் ஈக்குவல் டு 0 த ரியாக்ஷன் ஈக்குவல் டு லோட். அப்ப இந்த லோடு அப்படியே இங்க வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகணும். இதே பேரலல் கனெக்ஷன் அப்படின்னா, இந்த ஒரு மெட்டீரியல் இன்னொரு மெட்டீரியலை பேரலா கனெக்ட் பண்ணிருக்கோம். இது ரெண்டுக்கும் சேர்த்து நம்ம லோட் அப்ளை பண்றோம். இப்ப நம்ம கட் பண்றோம்னா, இது ஃபர்ஸ்ட் மெட்டீரியல், இது ரெண்டாவது மெட்டீரியல். ஸோ கட் பண்றோம்னா என்ன இருக்கும் அப்படின்னா, இது ஃபர்ஸ்ட் மெட்டீரியல்ல ஒரு ரியாக்ஷன் டெவலப் ஆயிருக்கும். இது ரியாக்ஷன் 1, இது ரியாக்ஷன் 2, இது லோடு. அப்ப சமேஷன் ஆஃப் எஃப் ஈக்குவல் டு 0 அப்படின்னா, உங்களுக்கு இந்த சைடு ரியாக்ஷன் 1, ரியாக்ஷன் 2, அந்த சைடு ஃபோர்ஸ். இப்ப இந்த இடத்துல இந்த ஃபோர்ஸ் வந்து இங்க ரெண்டுக்குமே டிவைட் ஆகும். இந்த இடத்துல இந்த ஃபோர்ஸ ரெண்டு மெட்டீரியலுமே சேர்த்து உங்களுக்கு வந்து ரெசிஸ்ட் பண்ணுது. ஆனா இங்க சிங்கிள் மெட்டீரியல் இந்த ஃபோர்ஸை வந்து ரெசிஸ்ட் பண்ணுது. ஓகே, அப்ப அந்த ஃபோர்ஸ் அப்படியே அந்த மெட்டீரியலுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுற மாதிரி இருக்கு அப்படின்னா அது சீரிஸ் கனெக்ஷன். ஓகே, இந்த இடத்துல ஃபோர்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன், நோ ஃபோர்ஸ் டிவிஷன் டிவைட் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து சீரிஸ் கனெக்ஷன். ஃபோர்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும், அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகும். இதே ஃபோர்ஸ் வந்து டிவைட் ஆகி ரெசிஸ்டன்ஸை வந்து கிரியேட் பண்ணுது அப்படின்னா அது பேரலல் கனெக்ஷன். இந்த கான்செப்ட் ரொம்ப முக்கியம். ஓகே, ப்ராப்ளம் சால்வ் பண்ணல இதை எப்படி சால்வ் பண்றோம், எப்படி ஸ்ட்ரெஸ் வந்து டெவலப் ஆகுது அப்படிங்கறதெல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதோட பேசிக்ஸ் இன்ஃபர்மேஷன் தேவை. ஒரு கனெக்ஷனை எப்ப சீரிஸ் கனெக்ஷன் சொல்லுவோம் அப்படின்னா, ஃபோர்ஸ் அப்படியே போச்சு அப்படின்னா, ஓகே, ஃபோர்ஸ் வந்து டிவைட் ஆகாம அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகுது அந்த எலமெண்ட்ல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த கனெக்ஷன் வந்து சீரிஸ் கனெக்ஷன். ஃபோர்ஸ் டிவைட் ஆகி ரெசிஸ்டன்ஸா போகுது அப்படின்னா அது வந்து பேரலல் கனெக்ஷன். ஓகே, அதுக்கு அடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் போக போற கான்செப்ட் வந்து சீரிஸ் கனெக்ஷன்ல உள்ள பாரோட டோட்டல் இன்ஃபர்மேஷன், டோட்டல் ரிஃப்ளெக்ஷன் என்ன. இப்ப இந்த இடத்துல ரொம்ப லோடு அப்ளை ஆகும். ஓகே, இந்த மாதிரி ரொம்ப லோடு அப்ளை ஆயிடும். இப்ப இந்த இடத்துல இந்த லோடுனால இந்த மெட்டீரியல் ஒரு மாதிரி டிஃபார்ம் ஆகும், இந்த மெட்டீரியல் ஒரு மாதிரி டிஃபார்ம் ஆயிருக்கும், இந்த மெட்டீரியல் ஒரு மாதிரி டிஃபார்ம் ஆயிருக்கும். ஓகே, எனக்கு கொஸ்டின் என்னன்னா டோட்டல் டிஃபார்மேஷன் எவ்வளவு? இது கம்ப்ரஸ் ஆயிருக்கலாம், இது எக்ஸ்பாண்ட் ஆயிருக்கலாம், ஏதாவது மெட்டீரியல் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஓகே, அப்ப டோட்டல் டிஃபார்மேஷன் எவ்வளவு? இதுக்கு தான் நம்மளுக்கு வந்து கான்செப்ட் ரிலேட்டடா கொண்டு வரோம். என்னன்னா இது சீரியஸா தான் கனெக்ட் ஆயிருக்கு. இது டோட்டலா இங்க இருந்து இங்க எலாங்கேட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், மொத்தமா. அப்படின்னா இது கொஞ்சம் எலாங்கேட் ஆயிருக்கும், இது கொஞ்சம் எலாங்கேட் ஆயிருக்கும், இது கொஞ்சம் எலாங்கேட் ஆயிருக்கும். ஓகே, அப்ப என்ன சொல்ல வராங்க அப்படின்னா total elongation or deformation is equal to summation of the individual deformation. இந்த பிரின்சிபல் தான் வந்து ஒன்லி வேலிட் ஃபார் சீரிஸ் கனெக்ஷன்ல தான், பேரலல் கனெக்ஷன் கிடையாது. நீங்க ப்ராப்ளம் பார்க்கையில கிளியரா புரியும். சீரிஸ் கனெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஏன்னா மொத்தமா எலாங்கேட் ஆகுதுன்னா ஒவ்வொரு மெட்டீரியலும் எவ்வளவு எலாங்கேட் ஆகுதோ அதை ஆட் அப் ஆனாதான் டோட்டல் எலாங்கேஷன் கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம கான்செப்ட். இந்த பிரின்சிபல் தான் பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம். ஓகே, பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷன். ஓகே, இந்த கான்செப்ட் கீழே தான் நம்ம ப்ராப்ளம் வந்து ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஓகே.